எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே அன்னாள் ஆலயத்திற்கு வந்தாள். அன்னாள் ஆலயத்திற்கு வரும்போது எந்த நிலைமையிலே ஆலயத்திற்கு வந்தாள்? முதலாவதாக இந்த அன்னாள் மனக்கவலையோடு ஆலயத்திற்கு வருகின்றாள். மனமடிவாக்கப்பட்டவளாக ஆலயத்திற்கு வருகின்றாள். அழுகை நிறைந்தவளாக ஆலயத்திற்கு வருகின்றாள். குறை மிகுந்தவளாக, குறைவு உள்ளவளாக ஆலயத்திற்கு வருகின்றாள். அதே நேரத்திலே ஆலயத்திலே தேவாதி தேவனை நோக்கி விண்ணப்பித்து கொண்டிருந்த பொழுது ஆலயத்திலே இருந்த ஏலி இந்த அன்னாளை பார்த்து, ஏன் வெறித்திருக்கிறாய் என்று சொல்கின்றார். அன்பானவர்களே, தன்னை இந்த நேரத்திலே அவள் தெளிவுபடுத்த வேண்டிய சூழலுக்கு வருகின்றாள். எனவே அன்னாள் எப்படி தெளிவுபடுத்துகின்றாள்? நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, மதுபானம் எதுவும் நான் குடிக்கவில்லை. நான் ஆண்டவரிடத்திலே விண்ணப்பிப்பதற்காக இந்த தேவாலயத்திலே வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஏலியினிடத்திலே கூறுகின்றார். அன்பானவர்களே, இந்த அன்னாள் ஆலயத்திற்கு வரும்போது மனக்கவலை, மனம் அடிவாக்கப்பட்டவள், அழுகை நிறைந்தவள். ஆலயத்திலும் அவளை தவறாக புரிந்து கொள்கின்றார்கள். துக்கமுகமாக ஆலயத்திற்கு வருகின்றாள். அவள் தன்னை தெளிவுபடுத்துகின்றாள். அதே நேரத்திலே அந்த ஆலயத்தில் இருந்த ஏலி என்ன சொல்கின்றால், சமாதானத்துடனே போ, உன் விண்ணப்பத்தின்படி இறைவன் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி அனுப்புகின்றார். அன்பானவர்களே, ஆலயத்திற்கு வரும்போது துக்கமாக வருகின்றாள் அன்னாள். ஆனால் ஆலயத்தை விட்டு கடந்து செல்லும்போது சமாதானத்துடனே போ என்று சொல்லி அவளுக்கு சமாதானம் கூறி அனுப்பப்படுகின்றாள். அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று சொல்லப்படுகின்றது. அவளை பற்றி, அன்னாளை பற்றி. அன்பானவர்களே, ஆலயத்திற்கு நாம் செல்வதனால் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஆலயத்திலே நாம் நம்முடைய குறைகளை அறிக்கை செய்யும்போது ஆண்டவர் அவைகளை கேட்டு அவைகளிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். யாரெல்லாம் ஆலயத்தை நாடி தேடி வருகின்றோமோ அவர்களுக்கு ஆண்டவர் ஆலயத்தின் மூலமாக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இறைவன் இயேசு நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துவாராக. ஆமென்.